சொன்னதே நீ இவளுக்கு சொல்லி புரிய வைப்பங்கிறதுக்காக தான். இப்படி நீ எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? அக்கா, அன்னைக்கு அவரு கட்டின இந்த தாலி என் கழுத்துல ஏறாம இருந்திருந்தா நான் உயிரோட இருந்திருப்ப நானே தெரியாதுக்கா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன காப்பாத்துறதுக்காக தான் இந்த தாலிய கட்டினாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த தாலி என் கழுத்துல ஏறும்போது அவருதான் என் புருஷன்னு மனசார சந்தோஷமா இந்த தாலிய வாங்கிக்கிட்டேன். எனக்கு தாலி கட்டினவரு என் கூட இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லக்கா. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த தாலியும் எனக்கு முக்கியம்க்கா. என்ன மகா பேசுற? புருஷன் கூட இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தாலி? அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்ன கூட பிறந்த அக்காவா நினைக்கிறதா இருந்தா நான் சொல்றத கேளு. உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். அக்கா, இது மட்டும் வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன். என் உயிரை கூட தான்னு சொல்லுங்க, இப்பவே நான் தரேன். உயிரை தரியா? லூசா மகானி, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ இப்படி இருந்தா உன் ஃபியூச்சர் என்ன ஆகும்? அதுக்கு உன்கிட்ட ஆன்சர் இருக்கா? என் வாழ்க்கை இப்படியே போயிரும்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க. உளராத மகா. உன் புருஷன் யாருன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிற. சரி, அது முடிஞ்ச கதையாவே இருக்கட்டும். புது வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு பார்த்தா இப்படி பேசுற. சொல்லு திரு, இவளை எப்படி இப்படியே விட்டுறதா? இவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைய வேண்டாமா திரு? அது சரிதான், ஆனா இது அக்கா, இது சாமியோட முடிவு மட்டும் இல்லக்கா, என்னோட முடிவும் இதுதான். நான் கடைசி வரைக்கும் அவரை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன்க்கா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கக்கா. வளராத, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? சாமி சொன்ன முடிவை ஏத்துக்கணும்னு சொல்லி தானக்கா சீட்டு எழுதி போட்டோம். சரி, இன்னைக்கு சாமி அந்த முடிவை சொல்லிருக்கு, நீ அதை ஏத்துக்கலாம். ஆனா இப்படியே நீ கடைசி வரைக்கும் இருந்துட முடியாது திரு. நான் சொன்னாதான் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ இவளுக்கு புரியற மாதிரி சொன்னா இவ ஏத்துக்குவாளோ என்னமோ. நீயே இவகிட்ட பேசி புரியவே. மாப்ள, இவர் வரும்போது திவ்யா இல்ல, 2 பேரும் பார்த்திருந்தா அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன லட்சுமி, நீ மாப்பிள்ளைய கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது சாமி கும்பிட்டு வரலான்னு வந்தோம். ஓ,
திவ்யா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு? அவ என்ன சொன்னா? தாலியை கழட்டி சாமி உண்டியில போட்டாளா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ சொன்னது நடக்கல போல. நான் சொன்னதா நடந்திருக்கும். மா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. நினைச்சேன். நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. அவ நாடகக்காரி மட்டும் இல்ல, சூனியக்காரி. அவ என்ன நடக்கணும்னு நினைக்கிறாளோ அதையும் மனசுக்குள்ள உருப்போட்டு நடத்தி காட்டிடுவா. அவ சொன்னான்னு சீட்டு எழுதி போட்டு பார்க்க சம்மதிச்சிருக்க. சுமங்கலி பூஜையில 30 பேரை எழுதி சீட்டு குலுக்கி போட்டும் அவ பேரு தான் வந்துச்சு. இதுல 2 ஆப்ஷன் எழுதி போட்டா அவ நினைக்கிறது வராம வேற என்ன வரும்? மா, சீட் எழுதி குலுக்கி போட்டு எடுத்ததே நான் தாமா. அவளை தப்பு சொல்லாதீங்கம்மா. இன்னுமாடி நீ அவளை நம்பிட்டு இருக்க? மா, அவளே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. நான் எப்படியாவது அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அவ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. நான் தான் சொன்னேனே, அவ என்ன ஆனாலும் இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு. நீ சொன்ன அவ செய்வான்னு சொல்லி நீதான் ரொம்ப குதிச்ச. இப்ப என்ன ஆச்சு? சரி, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி எப்ப அவளை நீ அந்த வீட்டை விட்டு துரத்த போற? இதுதான் சான்ஸ்னு உடனே ஆரம்பிக்காதீங்கம்மா. அவ தாலிய தான் உசரா நினைக்கிறவ. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் கன்வின்ஸ் பண்ணணும். அவ மனசு மாறதுக்கு அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா? நான் இப்பவும் சொல்றேன், நிச்சயம் என்னால மகாவோட மனசை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உன்னை திருத்தவே முடியாதுடி. அவளுக்கு நீ வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்.